ஏயூட்டியில் சேரலாமான்னு. மாபெரும் வீரர், மாபெரும் போராளி கூடாது. நான் இறந்த பிறகு என் உடலை மருத்துவமனைக்கு தர வேண்டும் என்று சொன்ன முதல் இஸ்லாமியர் தமிழ்நாடு. மாபெரும் போராளி. அவர் இறந்த பிறகு இந்த குடும்பத்தினர் என்னுடைய கணவரின் விருப்பத்தின் பேரில் இந்த உடலை நான் தானமாக தருகிறேன் என்று தந்த அந்த மாபெரும் போராடி இன்குலாவுக்கும் டெர்மினேட் ஆனார். நீ ஒரு சில சொல்லிட்டு திரிகிறானுங்க, நான் சஸ்பென்ஷனு நீ சஸ்பென்ஷனு. உங்களுக்கு தெரியுமா? பேராசிரியர் நரசிங்கம் 1991 கடலூர்ல ஏ கிரேட் பிரின்சிபல் ஆர்ஜேடிசி ரேங்க் இருந்தவரை 9 மாதம் சஸ்பெண்ட் பண்ணோம். சஸ்பெண்ட் நரசிங்கம் வீட்டிலே இல்லை. அவர் டிசிடிஏக்கு தலைமையேற்றார். ஜேஎஸ்னுடைய கூட்டுநராக இருந்தார். போராட்டத்தை நடத்தினார். அவர் பேரில் நரசிங்கம் செத்துப்போன நரசிங்கம் பேரில் தான் நரசிங்கனுடைய அரசு கல்லூரி ஆசிரியர்களுடைய அலுவலகமே இருந்தது. அதனால் போராடியவர்களெல்லாம் ஜெயிச்சாங்க, போராடாதெல்லாம் விட்டுட்டு போனான், போராடாதெல்லாம் விட்டுட்டு போனான். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ஆலிவர் ஜான், பிருந்தாவன் மோசஸ், சுரேஷ் தாஸ் 3 பேரும் டெர்மினேட் ஆகிட்டான். 40 நாள் போராட்டம். நாம வீரப்பன் கல்வி அமைச்சர், அப்பொழுது ஜெயலலிதா முதலமைச்சர். 40 நாள் போராட்டம். அந்த போராட்டத்தில் நாங்கள் போய் சுலோகம் போட்டோம். எங்கள் ஏதேன் தோட்டத்தை நாயும் நரியும் இடையிலும் சுடுறாளாகி விட்ட சுடுறாஜினை வெளியே வா யாரு பிரின்சிபல் போய் நாங்கள் கேட்டோம். அவன் அங்கே இருக்க மாணவர்களுக்கு மேலே தண்ணியை ஊற்றி நாங்கள் ட்ரெயினில் போகும்போது டெய்லி நீ காலேஜுக்கு சுலோகம் போடுறியா, வெளியவான்னு சொல்லி எங்களை அடித்தான். எங்களை நிர்வாணப்படுத்தினார்கள். அடுத்த நாள் சாய் சுப்ரமணியத்துக்கு கல்யாணம் சாய் சுப்ரமணியத்துக்கு விலங்கு போட்டு கூப்பிட்டு போனாலும் கிளம்புற ரயில்வே ஸ்டேஷனில் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டான். இதையெல்லாம் கண்ட போராடி நியூ காலேஜ் இன்குலாவில் வேலைக்கு வச்சோம். போராடி பாதுகாப்பே இல்லாத எம்சிசி காலேஜ் ஆலிவர் ஜான், பிருந்தாவன் மோசஸ், சுரேஷ் தாஸ் வேலைக்கு வச்சோம். அக்பர் கான 5 முறை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மெயின் விஷயத்திலிருந்து முடியாதுன்னாரு. அவருக்காக போராடியவர் நீதிபதி சந்துரு அன்னைக்கு வழக்கு. முகமது பாஷா, பச்சைக்கு பாஷா மேல் விசாரணை 7 வருஷம் வேலை செய்யாமல் சம்பளம் கொடுத்தாங்க. அவனுக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாங்க.